டிவிக்கு என்ன காரணம்? காரணம் இப்போ புதுசா வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அதுக்காக. அதுக்காக. விஜய் தான். ஏன்? விஜய் வரணும்னு ஆசை. அதனால விஜய்க்கு தான் போகணும். விஜய்க்கு போகிறோம். விஜய் என்ன காரணம்? ஏதோ விஜய் ஜெயிச்சு எங்களுக்கு வரணும். ஜெயிச்சு எங்களுக்கு வரணும் ஒரு ஆசை. விஜய் தான். புதுசா வந்தா அவங்க கொஞ்சம் நிறைய அவங்களும் என்ன பண்றாங்கன்னு தான் பார்க்கலாமே. இப்போ டிவி கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கும் வேணும். அவங்களும் இப்பதான் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டைரக்டா கவர்மெண்ட் லீட் பண்ற அளவுக்கு அவங்க என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால இன்னும் கொஞ்சம் கத்துக்க வேண்டியது இருக்கு. வந்தா மேபி அவங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோப்பு வெங்கடாச்சலம். தூப்பு வெங்கடாச்சலம் என்ன காரணம்? திமுக கிரௌண்டில் வரல அதனால சரி. திமுக வர்றதில் பெரும் மாற்றங்கள் இருக்கலாம், மாற்றங்கள் நடக்குங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஓகே. கண்டிப்பாக திமுக வந்தால் ஒரு நல்லாட்சி தொடரலாம்ங்கிற ஒரு அபிப்பிராயம் 70% மக்கள்கிட்ட அந்த மாதிரி பதிவாயிருக்கு மேடம். பதிவு மாற்றம் வரட்டுமே. மாற்றம். விஜய் என்ன காரணம் தான்? ஊழல் அரசியலும் வேண்டாம், வாரிசு அரசியலும் வேண்டாம். புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால விஜய். திமுக வந்தால் நல்லா இருக்கும். திமுக என்ன காரணம் இருக்கா? காரணம் என்ன, அவரை பொதுவாக எல்லாரும் மனிதனை நினைக்கிறாங்க. மற்றவங்களாம் இனவெறி மதவெறி பிடிச்சவங்க நிறைய இருக்காங்க. இப்போதான் நாங்களாம் வந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏங்கய்யா? பரம்பரையாக அதே தான் எங்களுக்கு விஜயர் காலத்துலேருந்து அதே தான் மாற முடியல. அதனால ரெட்டலை. ரெட்டலையாக தான். நான் எடப்பாடி தான் சொல்லுவேன். எடப்பாடியா என்ன காரணம்? என்ன இவங்க அதிகமாக செலவு வச்சுட்டாங்க. அதனால இவர் வந்து நீ இவரும் கொடுக்கறது தவிர என்ன பண்ணுவாங்க தெரியாது.